அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 30 வயதாகியும் திருமணம் நடக்கலை, 40 வயதாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, சொந்தமாக ஒரு வீடு வாசல் சொத்து சுகம் வாங்க முடியலை. காரணம் என்னன்னு பார்த்தா ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது, குல தெய்வத்தோட சாபம் இருக்குன்னு ஏதாவது ஒரு சாபம் பாவம் தோஷம் பற்றி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த சாபம் பாவம் தோஷம் நீக்குவதற்காக போகாத கோயிலும் இல்லை, வேண்டாத சாமியும் இல்லை, எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனாலும் ஒரு பலனும் கிடைக்கல, எதுவும் பலிக்கலை, நல்ல விஷயம் எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க இன்றைய பதிவு. இவை அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரே வழிபாடு என்னன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பாவம் சாபம் தோஷம் நீக்கும் ஒரே தெய்வம் ஒரே வழிபாடு என்னன்னு பார்த்திடலாம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான்க. அவர் 4ஆம் வீடான கன்னி ராசியில் உச்சமடைவார். ஆனால் 10ஆம் வீடான மீன ராசியில் நீசமடைகிறார், பலம் இழந்து போகிறார். உங்களுடைய பலவீனம் அப்படின்றதே அங்கே தாங்க இருக்குது. அதனால தான் நீங்கள் என்னதான் கர்மா செய்தாலும் கடமையை செய்தாலும் அதுக்குரிய பலன் கிடைக்காமல் போச்சு. காரணம் 10ஆம் வீடு தாங்க, அது கர்மஸ்தானம் மீனராசி. அந்த மீனராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். அப்போ நீங்கள் குருவினுடைய வழிபாடு அதிகமாக செய்யும்போது இந்த நிலைப்பாடுகள்லாம் நிச்சயமாக மாறுங்க. குரு என்ற ஒரு கிரகம்தான் துன்ப துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபட வழிகாட்டியாக இருக்கும். அதனை எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும், அதை பற்றி பார்த்துடலாம். இந்த குரு பகவான் 2ஆம் வீடான கடகராசியில் உச்சமடைகிறாருங்க. அது ஒரு நீர் ராசி. இதன் அடிப்படையில் முருகப்பெருமான் குருவாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்யணுங்க. திருச்செந்தூருங்கிறது குருஸ்தலம் தான். கடலோரம் இருக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீட்டு நில ஒன்று. அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் சாபம் பாவம் தோஷம் நீக்கும் தலம் அப்படின்னு பார்த்தா அது இந்த திருச்செந்தூர் தாங்க. அங்கு சென்று குறிப்பாக வியாழக்கிழமை செல்லணுங்க. முருகப்பெருமானை முதல்ல வழிபாடு செய்கிறதோட வியாழக்கிழமை அன்று குரு விரதம் இருந்து இந்த குரு பகவானின் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்யணும். எலுமிச்சை சாதம் அதனை அன்னதானமாக கொடுங்கள். மேலும் அன்று இரவு இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம்னா கந்த சஷ்டி மண்டபம்ங்க, அதில் படுத்துறங்க வேண்டும்ங்க. இந்த வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட பாவம் தோஷம் இருந்தாலும் அது நீங்கி போயிடும். இதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மூவர் சமாதி அப்படின்ற ஒரு சமாதிக்கு சென்று வணங்க வேண்டும். ஆன்மீக பெரியோர்களின் அந்த ஆன்மீக குருமார்களின் ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த விஷயம் நிச்சயமா எந்த விதமான கிரக தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை நீக்கி உங்களுக்கு குரு அருளை பெற்றுத்தரும். இதன் மூலமாக தடைப்பட்ட அந்த பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. கல்வி வேலை திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு என எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, அது உரிய காலத்தில் கிடைச்சாதான் சிறப்பாக இருக்கும். இது கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளும் சேரும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம மிதுன ராசியில பிறந்த நண்பர்களுக்கு பாவம் சாபம் தோஷம் நீக்கக்கூடிய கிரகத்தினுடைய வழிபாடு பற்றி பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.